ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். நேற்று தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, அதை கம்பைன்டு த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அதில் சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி டிஃப்ரெண்ட் ரயில்வே ஜோனை பொறுத்து. ஓகே, டீட்டெயில் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், இது நிறையா இருக்குதும். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 03/2024. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் த ஜூனியர் இன்ஜினியர் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிவிலில் என்னென்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ எக்ஸாமினேஷன் ஃபீஸு, எப்படி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. நமக்கு ஆர்ஆர்பி, ஜேஇ, எஸ்எஸ்சி அப்படின்னாவே நமக்கு மைண்டில் வர்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இப்போ டிஎன்பிஎஸ்லையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 30/7. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ளோசிங் டேட்டு ஓகே 29/8 ஆகஸ்ட் 29ல் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். 1 மந்த் டைம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து லெவல் ஓகே, நம்மளோட லெவல் இது வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர். அது நார்மலாக மோராலஸ் அது ஸ்பெசிஃபிக் டிகிரி கேட்பாங்க. பட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா 11/6 இனிஷியல் பே பார்த்திங்க அப்படின்னா 35,400. ஓகேங்களா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட் இப்போ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முதலாம் பார்த்தீங்கன்னா 31 தான் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஏஜ் ஓகே ஆசான் 1/1/2025 பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏஜ் இதே நம்ம கொடுத்துறாங்க 18லேருந்து 36. ஓகேங்களா, 36 வயசு வரையும் நீங்கள் எழுதலாம். இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 7,934. ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாகவே சிவில் இன்ஜினியரிங் கிடையாது. சிவில் இன்ஜினியரிங்கில் டிஃப்ரெண்ட் ஜோனில் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஜோன் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை. ஓகேங்களா, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் ஏஜ் லிமிட்டு காமன் டு எல்லா ஜோனுக்குமே ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அது காமன் தான். ஓகேங்களா, இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓபிசி கேட்டகரியில் நான் கிரிமிலேயராக இருந்துச்சு அப்படின்னா 3 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன். மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு ஓகேங்களா, இந்த சூப்பர்வைசர் போஸ்டிங் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ளிகபிள் ஓகே, இது ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் அப்ளிகபிள் பார்த்திங்க அப்படின்னா 36 ஏஜ் வரையும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன். அப்போ நீங்கள் 39 இயர்ஸ் வரையும் உங்கள் ஏஜ் 39 இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, 39 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அது எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் நம்பர் ஆஃப் ஏஜ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக போய்டுவோம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500. ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த ஃபீமேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சிங்க. இதில் ஆர்ஆர்பியில் லாஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் விடாததுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஓகேயா, ஆல் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா, நார்மலாக ஓபிசியில் வர்றது ஓசி கேட்டகரியில் எல்லாத்தையுமே 500. ஓகேங்களா, நெக்ஸ்ட் த கேண்டிடேட்ஸ் ஹூ பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன். நெக்ஸ்ட் ஃபீமேல் கேண்டிடேட். ஓகேங்களா, நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டில் எந்த கேட்டகரியில் வேணாலும் இருங்க. ஓகே, ஓபிசியில் இருங்க, பிசியில் இருங்க, பிசிஎம்மில் எது வேணாலுமே இருங்க. பட் அவங்களுக்கு 250 தான். ஓகே, டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீமேல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 250 தான். ஓகேங்களா, இதை கொஞ்சம் படிச்சிங்கனாவே தெரியும். ஓகேங்களா, இதில் கொடுத்துருப்பாங்க த அமௌண்ட்டு த எக்ஸாமினேஷன் மென்ஷன்ட் above. Okay, only candidates who attend the first stage of CPT will get the refund the examination fees mentioned above. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து இதுதான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஃப்ரீ தான். பட் நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். who attend the first stage of the computer based test will get the refund their examination fees as mentioned above. அப்போ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஃப்ரீ தான். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அப்படி நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகிடும்னா நிறைய பேர் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக எழுதுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கல் பேக்வேர்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் போயிடுவோம்.
ஓகே. ஆர்ஆர்பியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு ஏஐக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதோடு சேர்த்து இந்த ஆர்ஆர்பியும் படிங்க. ஏன்னா மோரார்லெஸ் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்குது. ஓகே. நமக்கு இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் என்னவோ அதே தான். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா நீங்கள் இதில் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. அலோவ் பண்ணுவாங்க மீன்ஸ் அது வரதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் எக்ஸாம் நீங்கள் சிபிடி 2 எழுத முடியும். ஓகே. அதுக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. 90 மினிட்ஸு டெஸ்ட்டு. ஓகேவா? ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் 120 மினிட்ஸு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டர், அதுக்கான சிலபஸ் சிபிடி 1 கம்பல்சரி ஃபார் ஆல் கேண்டிடேட். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸு, த ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸில் 15, ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 30, மொத்தம் 100. ஓகே. 10 மினிட்ஸு. இந்த சிபிடி 1ல் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இது வந்து எக்ஸாம் எழுத முடியும் நீங்கள். ஓகே. எல்லாத்துக்கும் 1 மார்க் கொஸ்டின் தான். ஈச் கொஸ்டினுக்கு என்ன எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே 1 மார்க் தான். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்கமா பாருங்கள். ஸ்டேஜ் 2 செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம். ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்டிங். ஓகே. ஃபஸ்ட்டு இதில் யார் இங்கே பாருங்கள், நார்மலைஸ் த மார்க் அப்டைன் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம். ஓகேங்களா? அவங்க மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஓகே. செகண்ட் ஸ்டேஜில் ஃபுல்லாகவே இதுலேயும் கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸ் மினிமம் மார்க்கு தான் இருக்கும். ஒரு 50 மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, என்வாயன்மெண்டல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளோட பேப்பர். ஓகே. 100 மார்க்ஸ் ஃபார் இது எல்லாமே இன்ஜினியரிங் கேட்டகரியில் வர்றது. ஓகேங்களா? சிபிடி 2 எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் 150, இது பார்த்தீங்கன்னா 2 hours டைம்ஸ். ஓகேங்களா? இது நம்ம கொடுத்துருக்காங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் அப்படின்ட்டு. சிவில் இன்ஜினியரிங் இருக்குது பாருங்கள். த ஸ்ட்ரீம் ஆஃப் த சிவில் இன்ஜினியரிங், பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் 3 years. ஓகேங்களா? இதில் வந்து எஜுகேஷன் இது கொடுத்துட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கெமிக்கல் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த இதுக்கு. ஓகே. 3 years ஆஃப் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் இன்ஜினியரிங். டிப்ளமோ நீங்கள் நிறைய பேர் நேற்று சொன்னீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, சார் டிஎன்பிஎஸ்சியில் ஜேடிஓ வராதா? உங்களுக்குனே இதுதான். ஓகேங்களா? இதில் நீங்கள் 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இல்லைனா பேச்சுலர் படிச்சிருந்தாலுமே, பிஇ படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள். ஓகே. டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ. ஓகேங்களா? அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. சிவில் இன்ஜினியரிங் கம்பைன் ஆஃப் எனி ஸ்ட்ரீம் ஆஃப் த பேசிக் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. பிஎஸ்சி சிவில் இன்ஜினியர் ஆஃப் 3 years டியூரேஷனுமே இதில் பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா சில நம்ம ஸ்டேட்டில் கிடையாது, சில ஸ்டேட்லாம் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டு கொடுத்துறாங்க. நமக்கு தேவை ஆர்ஆர்பி சென்னை. ஓகேங்களா? நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையில் போய்ட்டு நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா அதுக்கான வேகன்சி லிஸ்ட்டுமே இதில் கொடுத்துருப்பாங்க. பட் இன்னும் நமக்கு ஆர்ஆர்பி சென்னையில் அது அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. அந்த சிஎன் நம்பர் 03/5/2024 வரல. அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துடுறோம். நீங்கள் ஏதோ ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். திரும்பி சொல்லிடுறேன், ஆர்ஆர்பினா ஆர்ஆர்பிக்கில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ரயில்வே ஜோன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து சதர்ன் ரயில்வே. ஓகேங்களா? நமக்கு சதர்ன் ரயில்வே அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாகவே இந்த சென்னை தான், ஆர்ஆர்பி சென்னைனே இருக்கும். ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சிலபஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன சிலபஸோ அதே தான். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 10 யூனிட்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 யூனிட்ஸாக கொஞ்சம் ஸ்பில் பண்ணி கொடுத்துருப்பாங்க நிறையா. ஓகே. இதுதான் சிலபஸுங்க. ஓகே. சிலபஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் அலைடு இன்ஜினியரிங் எக்ஸாம் ஜேஇ. நீங்கள் பிஇ சிவில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுதான் சிபிடி 2ல் கேட்க போகிற சிலபஸ். ஓகே. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன், சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், பில்டிங் ஃபினிஷிங், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு யூனிட்டாக இருக்கும் டிஎன்பிசியில். ஓகே. பட் இதில் எல்லாமே கொஞ்சம் ஸ்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்டிங் டிராயிங், கான்கிரீட் டெக்னாலஜி, சர்வேயிங்கு, கம்ப்யூட்டர் எய்டட், கேட் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்காங்க. ஜியோ டெக்னிக்கல், ஹைட்ராலிக்ஸ், இரிகேஷன், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர், டிசைன் ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹைவே, என்வாயன்மெண்டல், அட்வான்ஸ் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸு, எஸ்டிமேஷன் காஸ்டிங்கு, கான்ட்ராக்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ். 24 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு ஒன்று தாங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எடுத்தோட கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆஃப் சிலபஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு. பட் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேக்கன்சியை பார்த்துருவோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி, ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே உள்ள ஒரு இதான். ஓகேங்களா? இப்போ சிவில்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம்.
இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பி சென்னைனா ஜோன் வைஸாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேக்கன்சி எவ்வளவு, இது ஆர்ஆர்பி நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸு, போபால், புவனேஸ்வர், ஆர்ஆர்பி சென்னை. ஓகேங்களா, அது ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவிலுக்கு மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர். ஓகே, பிவி அண்ட் பிரிட்ஜஸ். ஓகேங்களா, பிவி இன்ஜினியர் அண்ட் பேமெண்ட் ரேஞ்ச் பிரிட்ஜஸ்ஸு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னா இந்த 57. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில். ஓகேங்களா, இதுக்கும் 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ட்ராயிங்க்கு 49. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25. ஓகேங்களா, இது நார்மலாக இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் இந்த இது கொடுத்துருக்காங்க, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். வேறு எதாவது சிவில் இருக்கான்னு பார்ப்போம். டிசைன் ஒர்க் ஷாப், ஜூனியர் இன்ஜினியர், இதெல்லாம் மெக்கானிக்கல். ஓகே, ஜூனியர் இன்ஜினியரிங் சில இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமனாக இருக்கும், அதையும் நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து நான் சொல்கிறது ஆர்ஆர்பி சென்னை. ஓகேங்களா, நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையில் நம்ம சதர்ன் ரீஜனில் போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ஆர்பி சண்டிகர் கூட நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா, பட்டு இதில் வேக்கன்சி வந்து நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையில் இது பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைன்னு போட்டு சண்டிகரில் போஸ்டிங் போட மாட்டாங்க. இதான் ரூல் அது. ஓகேங்களா, இப்போ இதில்னா நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். சண்டிகரில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாரி. ஓகே, இந்த ரூல் தான். இது கீழேயுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதான் நமக்கு ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸையும் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஆர்ஆர்பியோட அந்த மெட்டீரியல்ஸையும் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறோம். இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு சைடு, ஆர்ஆர்பி. ஓகே, 80% சிலபஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சிலபஸ் சேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுமே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா கேட்பாங்க. ரீசனிங் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதால இந்த எபிலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, டெக்னிக்கல் எபிலிட்டியில் ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஏதோ பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.